எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதிக்காக அந்த பகுதியில கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் அது மேல ஸ்தோத்திரம், அந்த வசனத்தின் மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்ன நல்வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை ஒருபோதும் எங்கேயும் எப்பொழுதும் தனியே விடாதிரும் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருப்பதை விளங்க பண்ணும், அதை நாங்கள் அறியும்படி கர்த்தர் உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த மே மாதத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். அதனால மே மாதத்துல வாக்கு பண்ணுகிறார் என்கிறதுனால இது நேற்றைய முன்தினமோ அல்லது போன மாசம் 30ஆம் தேதியில எழுதின ஒரு வார்த்தை கிடையாது. இத ஏறக்குறைய 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை ஏன் உங்களுக்கு சொல்லுகிறோம் என்றால், உங்களை உற்சாகப்படுத்தவும் அந்த வாக்குத்தத்தங்களை நினைப்பூட்டவும் தான் சொல்லுகிறோம். நினைப்பூட்டவும் சொல்லுகிறோம். ஆனால் இந்த வார்த்தைகள் நேற்றோ முன்தினமோ அல்லது அதற்கு முன்னாலோ தயாரிக்கப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல. இது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அல்லது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஏறக்குறைய 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இதை கர்த்தர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுத்து என்னைக்கும் மாறாது, எழுத்து என்னைக்கும் மாறாது. அதனால ஸ்தோத்திரம், ஆண்டவரே எழுதி கொடுத்திருக்கிறார்னா அப்ப அவர் எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருப்பார். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் இங்க ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த சம்பவம் மிக முக்கியமான ஒன்று. சீஷர்கள் இயேசுவை நம்பி வாழ்ந்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் சீஷர்களுக்கு கனம் கொடுக்கப்பட்டது. என்ன கொடுக்கப்பட்டது? கனம் கொடுக்கப்பட்டது. அந்த கனத்தின் நிமித்தமாக அவர்கள் உச்சத்தில் இருந்தார்கள். நல்ல கௌரவம் பாருங்களேன், நல்ல மதிப்பு மரியாதை. என்ன ஒரு சில நேரங்கள்ல ஐஎம்எஸ் அதனுடைய தலைவரா இருக்கிறவர், ஐஎம்எஸ் அந்த ஸ்தாபனத்தின் தலைவரா இருக்கிறவர் என்ன ஒரு சில இடங்களுக்கு கூட்டிட்டு போவார். அப்படி கூட்டிட்டு போகும்போது அங்க அவருக்கு கிடைக்கிற கனத்தை எனக்கும் கொடுப்பார்கள். ஏன்னா அவர் ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறார், ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறார். அதனாலதான் என்னவோ தெரியல, அந்த மனிதனுக்கு மிஷனரிகளை குறித்ததான அதிக பாரம், அந்த பாரத்தை எங்களுக்கும் கொடுக்கிறார். கடந்த நாட்கள்ல வட இந்தியாவில் பல பகுதியில கொண்டு போய் ஊழியக்காரர்களுடைய நிலைமையை பாருங்க, மிஷனரிகளுடைய அவங்களுடைய உழைப்பை பாருங்கன்னு சொல்லி கடந்த நாட்களை கூட்டிட்டு போய் காட்டிட்டு இருக்கிறார். இப்பவும் இந்த ஆண்டுல செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி ஜார்க்கண்டுக்கு போக முடிவு செய்யப்பட்டிருக்கு. அங்க போயும் என்ன பண்ண போறோம், ஒரு சில மிஷனரி ஃபீல்டெல்லாம் பார்த்து ஊழியம் செஞ்சுட்டு வர போறோம். சுத்தி பார்க்க போறது இல்ல, ஊழியம் செஞ்சுட்டு வரப்போகிறோம். என்ன சொல்றேன்னா, ஒரு தலைவர் இருந்தா அவங்க கீழே இருக்கிறவங்களுக்கும் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கிறது. அது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாட்கள்ல சீஷர்களுக்கு ஒரு குறை இல்லாமல் பார்த்து கொண்டார். ஒரு குறையும் இல்லை. நல்ல உணவு, நல்ல மதிப்பு மரியாதை,
ஒரு சில நேரங்கள்ல இழிவு, ஒரு சில நேரங்கள்ல நிறையவற்றை அவங்க சந்தித்தார்கள், நிறையவற்றை அவர்கள் சந்தித்தாங்க. இப்ப அந்த குழுவின் தலைவராகிய இயேசு சொல்லுகிறார், சீஷர்களாகிய நீங்கள்லாம் ஒரு காரியத்தை நீங்க அறியணும். அந்த காரியத்தை நான் சொல்லும் போது உங்களுக்கு மனசு எப்படி இருக்கணும்னா, எப்படி இருக்கும்னா இது மாதிரிலாம் இருக்கும். ஆனா அதெல்லாம் நல்லது, அதெல்லாம் நல்லது. ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, இதை தெரிஞ்சு வச்சுங்க அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தில் இருக்கிற சம்பவங்கள் அங்க நடக்கிறது. என்ன சம்பவம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போகிறார்? மரித்து அடக்கம் செய்யப்பட்டு பரலோகம் போக போகிறார். நான் போகிறது உங்களுக்கு நல்லது, நான் போனா பரிசுத்த ஆவியை உங்களிடத்தில் அனுப்புவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவியை உங்களிடத்துல அனுப்புவேன்னு சொல்லியிருந்தார். அப்ப அதனால இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஏன்னா ஆண்டவர் பாருங்க சாதாரணமானவர்ல ஒரு இடத்துல 5 அப்பம் 2 மீனை கொண்டு எத்தனை பேருக்கு கொடுத்தாரு? 5000 புருஷர்களுக்கு, அவங்க மனைவி பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டு எத்தனை கூட மீது இருந்த. ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா, எடுத்து வச்சிங்க. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கூட நிறைய அப்பம், ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கூட நிறைய அப்பம். என்னன்னா அவங்க எல்லாம் சாப்பிட்றதுக்குன்னே ஏசப்பா பின்னாடி சுத்தனவங்க. இந்தாங்க நீங்க வச்சுங்க, ஒவ்வொரு கூட நிறைய. அப்படி சாப்பாடை பார்த்தவங்களுக்கு, அப்படி நல்ல விசேஷமா இருந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் போறேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள கலக்கும், திகில். ஆண்டவர் நம்மளை விட்டுட்டு போயிட்டா நமக்கு எப்படி நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால என்ன ஆச்சுன்னா, 1ஆம் வசனத்தை வாசிங்க. அவங்களுடைய இருதயம் இப்ப கலங்கிருச்சு. இயேசு என்னை விட்டு போய்விட்டால், இயேசு என்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? இயேசுவின் நாமத்தில் செய்யப்படுகிற இந்த அற்புதங்கள் எங்களாலே செய்ய முடியுமா? இயேசுவின் நாமத்தினால ஞான ஸ்நானம் கொடுக்கிறோமே, அதெல்லாம் எங்களால செய்ய முடியுமா? இயேசு என்கிற தலைவர், இயேசு என்கிற குரு, இயேசு என்கிற ஸ்தோத்திரம் தெய்வம் எங்க கூட இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கலக்கம் எங்க உண்டாயிருக்கு? இருதயத்துல உண்டாயிருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க இருதயம். அதுவும் குறிப்பா 12வது எழுதின பாப்பாவை பார்த்து சொல்லணும், 12வது எழுதின பாப்பாவை பார்த்து சொல்லணும், உங்கள் இருதயம். ஆமா, 10வது எழுதினவங்களை பார்த்து சொல்லணும், உங்க இருதயம் கலக்கம். என்ன மாதிரி? நாளைக்கு அரசியல்வாதிகளுக்கு ஒரு கலக்கம், அதை தாண்டி இவங்க 2 பேருக்கும் கலக்கம். 10வது படிச்சவங்களுக்கும் 12வது படிச்சவங்களுக்கும் கலக்கம். இப்ப விட்டுருப்பாங்க பாருங்க, அவங்க அம்மாண்ட சொல்லிருப்பாங்க, அம்மா ஸ்கூல்லே நான் தான்மா ஃபர்ஸ்ட், ஸ்டேட்லயே நான் தான்மா ஃபர்ஸ்ட். அது தெரிஞ்சிடும். ஏன்னா வர்ற வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் பெஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க. பேப்பர் வந்து நிக்கும் போதுதான் தெரியும். அல்லேலூயா. கர்த்தரை நம்பல உங்களை விட மாட்டார். உங்களை நிச்சயமா நல்ல ஸ்தானத்துலதான் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. அதனால இப்பவே கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணு. நான் உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்றேன், நல்லா கேட்டுங்க, உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. 12வது படிச்சவங்களே உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக. 10வது படிச்சவங்களே உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக. கர்த்தர் ஜெயத்தை தந்து நடத்துவாராக. நல்ல கவனிங்க, இயேசு சொன்னார், 19ஆம் வசனத்தை வாசிங்க. கொஞ்ச காலத்துல, இன்னும் கொஞ்ச காலத்துல உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப என்ன சொல்றாருன்னா, நான் போறேன்ப்பா, உண்மைதான், நான் போறேன், உண்மைதான். ஆனா
அது உலகத்தான். உலகத்துல நான் இருந்தேன் பத்தியா, நிறைய பேர் என்ன பார்த்தாங்க பாத்தீங்களா? நிறைய பேருக்கு என் கண்ணா அவங்க பார்த்து என்னை தொட்டு என்னை வணங்கி என்னை மகிமைப்படுத்தினாங்க பாத்தியா, அவங்களுக்கு மட்டும்தான் நான் காணாம போவேன். இன்னும் கொஞ்ச காலத்துல நான் என்ன பண்ணுவேன்? இன்னும் கொஞ்ச காலத்துல என்னை காணாதிருக்கும். உலகத்தார்கள், உலக மனிதர்கள் என்னை காண மாட்டார்கள், ஆனால் நீங்களோ என்னை காண்பீர்கள். என்னன்னா, நான் போறேன் உண்மைதான், ஆனா மாம்சம் தான், என்னுடைய மாம்சம் தான் அப்படி போகும். ஆனா ஆவியில நான் உங்க கூட தான் இருப்பேன். அந்த ஆவியில நாங்க உங்க கூட இருக்கிறத நிரூபிக்கதான், அந்த ஆவியில உங்க கூடவே நான் இருக்கிறத உறுதிப்படுத்ததான் நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றளவாளனை அனுப்புறேன்னு சொன்னார். இவங்க எழுத்தின்படி நமக்கு வெவ்வேறாக இருந்தாலும் ஸ்தோத்திரம், அவர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்பது பிரிக்க முடியாத ஒரு நபர்கள், பிரிக்க முடியாது. ஆனால் பைபிள்ல நாம் புரிந்து கொள்ளுவதற்காக, தெரிந்து கொள்ளுவதற்காக, பைபிள்ல ஸ்தோத்திரம் விளங்கி கொள்ளுவதற்காக அவர் தன்னை பிரித்து காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம சரீரத்திலே, நம்முடைய உருவத்திலேயே பாத்தீங்கன்னா ஆவி, ஆத்துமா, சரீரம். இதை நீங்க பிரிச்சு காட்டுவீங்களா? இதுதான் என் ஆவி. கொட்டாவி வருமா? அது இல்ல. கொட்டாவி வருமா? அது இல்ல. இதுதான் என் ஆவி, இது என்னுடைய ஆத்துமா, இது என் சரீரம். சரீரத்தை காமிச்சிடலாம், சரீரத்தை காமிக்கலாம், ஆனா ஆத்துமாவை காண்பிக்க முடியுமா? ஆவியை காண்பிக்க முடியுமா? வசனம் சொல்லுது, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பும். ஆத்துமாவுக்கு தான் ரட்சிப்பை கத்த தருகிறார். உங்க எல்லாரையும் நான் என்ன தெரியுமா சொல்றேன்? உங்க எல்லாரையும் நான் என்ன தெரியுமா சொல்றேன்? ஆத்துமான்னு சொல்றேன். யாராவது என்ன கேட்பாங்க, உங்க சர்ச்சில் எத்தனை ஆத்துமாக்கள் வர்றாங்க அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்லுவேன் 1000 பேர் சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆத்துமான்னு சொன்னா எது? சரி, அதை விடுங்க, அதை விடுங்க. ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்க கூட இருக்கிறேன். உலகம் தான் என்னை காணாது, ஆனா நீங்களோ என்னை காண்பீர்கள். நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா, சீசர்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அவர் போயிட்டு அவ்வளவுதான். இல்லப்பா, உலகத்துக்கு தான் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். ஏன்னா போகணும், பரலோகம் அவர் போகணும். ஏன்னா அங்க போய் அவர் என்ன பண்றாரா, நமக்காக நல்ல வீடுகள்லாம் கட்டுறார், நல்ல வீடெல்லாம் கட்டுறார். நான் உங்களுக்காக வாசஸ்தலத்தை, நீங்க அங்க வர போறீங்க, அங்க போய் நான் உங்களுக்கான வேலையை நான் செய்ய போறேன்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சகோதரி என்னடா சொன்னாங்க, ஒரு வீடு வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும். எவ்வளோல? இந்த அமௌண்ட்ல வாங்க. மனைவிக்கு கட்டின வீடு வாங்கணும்னு ஆசை, கணவருக்கு நிலத்தை வாங்கி வீடை கட்டணும்னு ஆசை. ஏன்னா என் இஷ்டத்துக்கு கட்டிப்பேன், எனக்கு தேவையான மாதிரிலாம் கட்டிப்பேன். அதுவும் குறைஞ்சது 1200 ஸ்கொயர் ஃபீட் ஆவது இருக்கணும், இல்லைன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட் ஆவது இருக்கணும். நான் ஒருத்தராண்ட கேட்டேன், நேற்று கூட ஒருத்தராண்ட கேட்டேன், இவ்வளவு குறைஞ்ச விலையில எங்கேயாவது இவ்வளவு பெரிய இடம் கிடைக்குமா? அதெல்லாம் கிடைக்காது. அதுவும் நீங்க கேட்கிற இடையில இப்ப 10,000 ரூபாய்லாம் கூட தொட்டுருச்சு. 10,000 ரூபாய்லாம் கூட, ஸ்கொயர் ஃபீட் 10,000 ரூபாய்லாம் தொட்டுருச்சு. அப்ப 1000 ஸ்கொயர் ஃபீட் 1 கோடி. இன்னைக்கெல்லாம் என் நிலத்தை வாங்கி வீடை கட்டுறதுனால குதிரை கொம்பு மாதிரி மாறி போச்சு. அல்லேலூயா,
அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்கள் ஆசைப்படுங்கன்னு சொல்றேன். ஏன்னா வாங்க போறது நீங்க இல்ல, கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுப்பார். அது என்னவோ என்னுடைய வாழ்க்கையில தான், என்னுடைய ஜீவியத்தில் தான் ஒரு சில பொருட்களை வாங்குறதுக்கு போராட வேண்டியதா இருக்கும். ஆனா கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிலாம் ஆசீர்வாதத்தை தரல. நல்ல கொடுத்திருக்கிறார், கிருபையா கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீங்க ஆசைப்படுங்கன்னு சொல்றேன், ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றேன், கேளுங்கன்னு சொல்றேன். அப்ப மேலேயே நமக்கு ஒரு வீட்டை கட்டுறேன்னு சொன்னார்னா இந்த பூமியில தரமாட்டாரா? தருவார். நல்லா கேளுங்க. அதுவும் சுத்தமா எனக்கு வீடே இல்ல, என் பேர்ல கரண்டே இல்ல, என் பேர்ல எந்த லேண்டுமே இல்லைன்னா நீங்களும் கேளுங்க, கர்த்தர் தருவார். உங்களால வாங்க முடியலன்னு சொன்னா, உங்களால அதை சம்பாதிக்க முடியலன்னா அரசாங்கத்திலாவது சொல்லி உங்களுக்கு தருவார். கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? கேளுங்க, கர்த்தர் தருவார். நல்ல கவனிங்க. சீஷர்களுக்கு இப்ப பயம் வந்துருச்சு. இயேசு நம்மை விட்டு போயிட்டா நமக்கு வேற யாரு அப்படின்னு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உலகம் தான் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். அல்லேலூயா. இப்ப கூட கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள்ல இயேசு என் கூட இருக்கிறாரா? இயேசு இருந்தா ஏன் இந்த பிரச்சனை? இயேசு இருந்தா ஏன் இந்த போராட்டம்? இயேசு இருந்தா ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த கஷ்டமோ இந்த போராட்டமோ இந்த சூழ்நிலைகளோ இயேசுவோடு நெருங்குவதற்கு தான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனாலதான் ஆண்டவர் அழகா சொன்னார், ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக. 14ஆம் வசனத்தை வாசிங்க. 13ஐயும் வாசிங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ. என்னம்மா என்னம்மா என்ன உன் தகுதிக்கு ஏத்த மாதிரி கே, உன் தகுதிக்கு ஏத்த மாதிரி கே. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்ம சர்ச்சில் ஒரு தம்பி, ஒவ்வொரு ஆண்டும் நம்ம 40 நாள் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது, காலத்தின் கட்டாயம் எனக்கு ஒரு கார் வேணும், கார் வேணும், ஜெபம் பண்ணுங்கன்னா அவன் மனசு பெரிய மனசு, பெரிய மனசு. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன நேசிக்கிறானா அப்படின்னு தெரியல. என்னன்னா எங்க பாஸ்டருக்கு BMW காரு கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டார். என்ன காரு? அதை நான் ஒரு இடத்துல போய் பார்த்தேன், யானை மாதிரி நிக்குது. ஏன்னா என்னுடைய நண்பர் வீட்டுல போய் பார்த்தேன், அந்த காருடைய கண்ணாடி மட்டுமே அப்பா ஸ்தோத்திரம். என்ன சொல்றேன்னா, அதை வாங்கினாலும் நிறுத்தத்துக்கு இடம் கிடையாது. நிறுத்தத்துக்கு குறைஞ்சபட்சம் அதனுடைய விலை ஒரு 25 லட்சத்துக்கு மேல்தான் அடிப்படையா இருக்கும். அந்த கம்பெனியில சின்ன காருனா கூட, பேசிக் கார்னா கூட ஒரு 25 லட்சம் இருக்கும். அதுக்கு மேலதான் போனோம். 50 லட்சம், 1 கோடி, 2 கோடி அப்படின்னு விற்கிற காரை நம்ம சர்ச்சில் இருக்கிற ஒரு தம்பி, பாஸ்டருக்கு தாங்க ஆண்டவரேன்னு, இந்த காருக்கே ஒரு குடும்பம் காணாம போயிடுச்சு சர்ச்சில் இருந்து. பாஸ்டர் கார் ஓட்டுறதுக்கு எனக்கு தரல சொன்னா, பாஸ்டர் காரு எனக்கு ஓட்டுறதுக்கு தரல. நல்ல கவனிங்க, சொல்றேன். இப்ப நமக்கு என்னன்னா, நமக்கு தேவை என்ன, நமக்கு தேவை என்ன, அதை கேட்காதீங்க, தேவைக்கு மேல கேளுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றார் 13ஆம் வசனத்துல, நீங்கள் என் நாமத்தினாலே எதை எதை கேட்பீர்களோ அதை. நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது அதுக்கு நடுவுல நிக்கிற நான் தடையா இருக்கலாமா? இல்ல ஆண்டவரே, அந்த பையன் தெரியாம கேட்டான்,
மன்னிச்சிருங்க ஆண்டவரே, அவனுக்கு ஒரே ஒரு கூரை வீடு மட்டும் கொடுத்துருங்கப்பா, அது போதும், அவன் வாழ்நாளெல்லாம் அதுல மகிழ்ந்து களி கூறும்படி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதுல அவன் நிலைத்து நீடித்து, அவன் மட்டுமல்ல அவனுடைய சந்ததி எல்லாம் அந்த கூரை வீட்டுக்குள்ளவே இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்க முடியும். உலகத்தார்கள் அந்த நாட்கள்ல உலகத்தார்கள் கல்யாணத்தின் போது ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. எத்தனை பெற்று? 16 பெற்று. இங்க 1-2 பெத்தவங்கள என்னன்னா அவங்க பேச்சியே சரியில்லை. ஐயோ இன்னொரு குழந்தையோ வேணவே வேணாம் அப்படின்னு அலறாங்க. வாழ்த்துனாங்க. என்னன்னு வாழ்த்துனாங்க? 16 பெற்று. நானும் அதை அப்படிதான் நினைச்சேன், உலக பிரகாரமா 16 குழந்தைங்களை பெற்றெடுக்கிறதுன்னு. ஒரு தடவை ஒரு கல்யாணத்துல அடிச்சிட்டு கொடுத்தாங்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லி ஒரு சில ஆசீர்வாதங்களை அதுல எழுதியிருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதனே 16 ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியுமானால், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க எதை வேணாலும் கேளுங்க, எதை வேணாலும் கேளுங்க. எனக்கு என்ன சொல்றேன்னா, கேட்கறதுல நீங்க என்ன குறைஞ்சிருவீங்க? கேளுங்க. நான் கேட்டிருக்கிறேன், ஆண்டவரே இந்த எழில் நகர்ல இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு தாங்க ஆண்டவரே. எப்படி இருக்கும்? எழில் நகர்ல இருந்து எல்லா தெருவில இருந்தும் எல்லா குடும்பங்களும் சபைக்கு வந்தா எப்படி இருக்கும்? கட்டாயமா இந்த எழில் நகர்ல சர்ச்சையை நடத்த முடியாது. கட்டாயமா நமக்கு குப்பமேடு தான் நம்ம வாங்க வேண்டியதா இருக்கும். அதுதான் ஏக்கர் கணக்குல இங்கத்துக்கு பக்கத்துல இருக்கு. ஒரு 10 ஏக்கர் வாங்கி அதுல, ஏன்னா நீங்க எல்லாம் வரும்போது உங்களுக்கு ஒரு காரு, உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு காரு, 5 பேர் இருந்தீங்கன்னா 5 பேரும் 5 கார்ல வந்தா இடம் தேவையில்ல, பார்க்கிங் இடம் தேவையில்ல. சொல்றேன். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் நம்ம கேட்கிறோம். அது அற்பமா கேட்க கூடாது, சொற்பமா கேட்க கூடாது. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். கர்த்தர் செய்ய முடியும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அதனால சொல்றேன், ஆண்டவர் உங்களை ஒருபோதும் ஒரு காலமும் திக்கற்றவர்களாய் விடவே மாட்டார். நீங்க யோசிக்காதீங்க, எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனாலும் ஒருவராலும் ஒரு பிரயோஜனமும் இல்லையே நீங்க நினைப்பீங்கன்னா, நான் சொல்றேன், உங்களை தெரிந்து கொண்ட இயேசுவை உங்களால் பார்க்க முடியாவிட்டாலும் உணர முடியும். அல்லேலூயா, உணர முடியும். உங்க கூட கர்த்தர் இருக்கிறார், நம்புவீங்களா? அப்படிதான் ஏன் வண்டி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை ஊர்ஜிதப்படுத்துற. நல்லா கவனிங்க. நீ இன்ஜினியர் தான் படிச்ச சந்தேகமா இருக்கா? இல்ல பார்க்கலாம், நீ இன்ஜினியரா இல்லைன்றத நான் பாத்துறேன். இப்ப சபைக்கும் தெரிஞ்சிடும் பாரு. இப்ப சரி, நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுமா. உன் உயிர் எங்க இருக்கு? ரத்தத்துல இருக்குன்னு பைபிள் சொல்லுது, உண்மைதான். ஆனா காட்டு, கொஞ்சம் ரத்தம் போயிருச்சுமா, 1 லிட்டர் ரத்தம் கொடுத்துட்டேன், அப்போ 1 லிட்டரு போயிருச்சா? நேத்து கூட ஒரு அம்மாவை நான் பார்த்தேன், பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பார்த்தேன். அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா போன மாசம் கூட 3 பாட்டில் ரத்தத்தை எடுத்து கீழே ஊத்தணும்யா. அந்த அம்மா மாசம் 3 பாட்டில் ரத்தத்தை எடுத்து கீழே ஊத்துறாங்களாம். வேற யாருக்கும் ஏத்த முடியாது, அப்படி ஒரு வியாதி. அவன் சொன்னாங்க, நான் எதையுமே கூட நல்லா சாப்பிடுறது இல்லையா, ஆனா இது எனக்கு வந்துகிட்டே இருக்கு. மாசம் 3 பாட்டில் ரத்தத்தை எடுத்து கீழே ஊத்துறாங்க. ஏன்னா அந்த ரத்தத்தை வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. நேத்து பார்த்து அந்த அம்மாட்ட பேசிட்டு வந்தேன்.
கவனிச்சுங்க. இப்போ உங்களாண்ட என்னன்னா ரத்தமே இல்லைன்னு சொல்றாங்கயா. அந்த அம்மாவுக்கு நிறைய ரத்தம் இருக்கான். மாசத்துக்கு ஒரு 3 பாட்டில் ரத்தத்தை வெளியே எடுத்து கீழே கொட்டுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நல்லா கவனிங்க. அப்போ 3 பாட்டில் ரத்தம் போயிருச்சு இன்ஜினியர். இப்ப எவ்வளவு உயிர் போயிருச்சு? அதுவும் மாசம் மாசம் போதான். சொல்லுமா, உயிர் எங்கம்மா இருக்கு? சரி, உயிர் தான் இருக்குல்ல, கிட்னி எடுத்துடலாமா? உயிர் தான் இருக்க, இருதயத்தை எடுத்துடலாமா? உயிர் தான் இருக்க, குடலை எடுத்துடலாமா? முடி எடுக்கவே விட மாட்டீங்க. என்னது முடி? முடி அவர் சொல்றாரு, பவுல் எழுதுறாரு, எனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டு, நான் என்னோட தலைய சவரன் பண்ணிக்கொள்ள. நான் மொட்டை அடிக்கிறதுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணி வச்சுக்கிறேன்பா. மொட்டை அடிச்சுக்க போறேன். எல்லாம் இந்த மாசம் பிரார்த்தனை பண்ணுவாங்க. நம்ம சர்ச்சை பிள்ளைங்க கூட பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். மொட்டையா அடிப்பாங்க வெயில் காலம் வந்தா. பவுல் சொல்றாரு, அது எனக்கு ஒரு வேண்டுதல், நான் என்ன பண்ண போறேன்? மொட்டை அடிச்சுக்க போறேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. கரம் உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. உயிரை படிச்ச பிள்ளைனால காட்ட முடியல. அம்மா காட்டுமா, ஒத்துக்கிறியா நீ முட்டாள்னு? அதுல சந்தோஷம். நான் படிச்ச முட்டாள் பாஸ்டர். உயிரை காட்ட முடியாது, ஆனா நீ உயிரோடு தான் இருக்கிற. நீ உயிரோடு தான் இருக்கிற. அப்படிதான் நான் சொல்றேன், நீ இயேசுவோடு இருக்கிற என்பதற்கு உனக்குள் இருக்கிற உயிரே சாட்சி. அல்லேலூயா. உனக்குள் இருக்கிற உயிரே சாட்சி. சொல்றாரு ஆண்டவர், காற்றானது எந்த திசையிலிருந்து வருதுன்னு தெரியுமா? வருகிற காற்று எங்க போகிறதுன்னு தெரியுமா? எங்க போகுதுன்னு தெரியுமா? காத்து எது வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏரோப்ளைன்ல காத்து இருக்கிற இடத்துலதான் தடுமாற்றம். அதற்கு மேல போயிருச்சு நினைச்சுங்க, அவ்வளவுதான். அவன் விரும்புற இடத்துக்கு அதை நேர்த்தியாய் நடத்த முடியும். அது போல நீங்க பைக்கா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், பஸ்ஸா இருக்கட்டும், எதை வேணாலும் பாருங்க, காத்த உடைச்சி தள்ளிட்டு போற மாதிரி இருக்கும். பைக் டூம் கூட பாருங்க, பைக்குடைய டூமை பாருங்க. காரை நீங்க நல்ல கவனிங்க, காத்த உடைச்சு காத்துக்குள்ள போகும், பெரிய காத்துக்குள்ள போகும். அந்த காத்தடிக்கும் பொழுது அதை வெட்டிக்கிட்டு அதை உடைச்சுக்கிட்டு உள்ள போற மாதிரிதான் அதை அமைப்பாங்க. அது ட்ரெயினா இருக்கட்டும், பஸ்ஸா இருக்கட்டும், லாரியா இருக்கட்டும், எதுவானாலும் சரி, காத்து மோதிக்கிட்டு தான் போகுது வண்டி. சரி, சைக்கிளை வச்சுங்களேன், எதிர்காத்து அடிக்குது, வேகமா ஓட்ட முடியுமா? நீங்க தான் இப்போ சைக்கிளே ஓட்டுறது கிடையாது. சைக்கிள் ஓட்டினா எதிர்காத்து அடிச்சா எழும்பி நின்று மிதிக்கணும். அதுவே பின்னாடி காத்தடிச்சு நம்ம போறோம்னா அந்த காத்த நம்மள எவ்வளவு அழகா தள்ளிட்டு போகும் தெரியுமா? அந்த அனுபவம் உள்ளவங்க எல்லாம் கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளோ பேர் அனுபவசாலி இருக்கிறாங்க. காத்து நம்மளை தள்ளும். அது போல ஸ்தோத்திர, காத்து எங்க உருவாகுது, காத்து எங்க போய் முடியுதுன்றதைய உலகம் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஆனால் இயேசு சொல்லி வைத்தார். அல்லேலூயா. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பும். ஆத்துமா ரட்சிக்கப்படுமானால் அவர் இருக்கிற இடத்துக்கு வரப்போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால
நீங்க அனாதை என்று உங்களை பார்த்து சொல்லாதீங்க. நீங்க உங்களை யாருமே இல்லாத திக்கற்றவையா அப்படின்னு சொல்லாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. விளங்க பண்ணுவார், விளங்க பண்ணுவார். நிறைய சம்பவங்கள், நிறைய சூழ்நிலைகள், நிறைய காரியங்கள் நம்மை ஸ்தோத்திரம் எப்படி வச்சிருக்க பார்த்தா திக்கற்றவர்கள் மாதிரி இருக்கு. ஆனா நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவே சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட்டேன், உங்களிடத்தில் வருவேன், நீங்கள் என்னை காண்பீர்கள், நீங்கள் என்னை காண்பீர்கள். இப்ப கர்த்தர் நம்மளாண்ட இல்லைன்னா யாருக்கு சந்தோஷம்? நம்முடைய எதிராளியாகிய சாத்தானுக்கு சந்தோஷம். யாருக்கு சந்தோஷம்? ஏமா நம்ம கஷ்டப்படுறோம்னு வச்சுங்களேன், அது யாருக்கு சந்தோஷம்? நம்முடைய எதிரிகளுக்கு சந்தோஷம். பத்தியா பத்தியா பத்தியான்னு வாங்க. நான் சொல்றேன், கிறிஸ்தவர்கள் அனுபவிக்கிற பாடுகள் கூட முதலீடு. அவருடைய வேதனைகள், சோதனைகள் எல்லாம் முதலீடு. எரிகிற அக்கினி சுவாலையில தூக்கி போடப்பட்ட தேவ மனிதர்களுடைய முதலீடு என்னன்னா எரிகிற அக்கினி தான். அதுக்கு பிறகு அவருடைய மதிப்பு எப்படி இருந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி இருந்திருக்கும்? சிங்க கெபியில போடப்பட்ட தானியேலுடைய முதலீடு எதுவென்றால் அவனுடைய பாடுதான். சிங்கம் என்ன பண்ணிடும்? நமக்கெல்லாம் அப்படிதான். நெருப்பு மாதிரி நானு, சிங்கம் மாதிரி நானு, உன்னை அசிங்கமாக்கிடுவார் கர்த்தர். சீக்கிரமா அது நடக்க போகிறது. நம்முடைய எதிராளி ஆகிய சாத்தானை அவர் காலின் கீழே நசுக்கி போட்டார். அவனுடைய தலையை நசுக்கினார். அல்லேலூயா. சிலுவையில செஞ்சது சாதாரண விஷயம் இல்ல. எல்லா சாபத்தையும், எல்லா பாவத்தையும், எல்லா சத்ருவும் அங்கே ஜெயித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் நம்ம பார்த்தோம் மீகா 5:7. மீகா 5:7. மீகா 7:5 7:8. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். நம்முடைய சத்துருக்களுக்கு என்னன்னா, நம்ம கஷ்டப்படுறது சந்தோஷம். கடன்ல நீ மாட்டிட்ட பத்தியா, வியாதியில நீ விழுந்துட்ட பத்தியா, வறுமை உனக்குள்ள வந்துருச்சு பத்தியா, உன் வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சு பத்தியா, உன் வருமானம் நின்னு போச்சு பத்தியா அப்படின்னு சந்தோஷம். யாருக்கு சந்தோஷம்? சத்துருக்கு சந்தோஷம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வசனம் என்ன சொல்றது? என் சத்துருவே. எப்படி இருக்கு பாருங்க. என்ன நினைச்சு நீ சந்தோஷப்படாதன்னு சொல்ல, எனக்கு விரோதமா சந்தோஷப்படாத, சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். அல்லேலூயா. இத பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்ல முடியாதுல இந்த வார்த்தைய. என் சத்துருவே சந்தோஷப்படாதுன்னு சொல்ல முடியாதுல, சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சத்துரு இல்லை நமக்கு. அதனால சத்துருவை பார்த்து சொல்லுங்க. எது உங்க சத்துரு? வியாதியா, வறுமையா, பக்கத்து வீட்டுக்காரங்களா, எதிர்த்த வீட்டுக்காரங்களா? சத்துரு அங்கேயா இருப்பான்ல, சத்துரு அங்கேயே இருப்பான். சத்துரு சந்தோஷப்படக்கூடாது. சத்துருவை பார்த்து சொல்லமா, சத்துருவை பார்த்து, இல்ல வியாதியை பார்த்து, அந்த கடனை பார்த்து, அந்த பிரச்சனையை பார்த்து, அந்த போராட்டத்தை பார்த்து, அந்த தேவையை பார்த்து
அதை பார்த்து நம்ம சொல்லாமா? உங்க எதிர இருக்கிறாங்களா அவங்கள பார்த்து இல்ல, சைட்ல இருக்கிறவங்க பார்த்து இல்ல, சத்ருவை பார்த்து நம்ம சொல்ல போறோம். எது உங்க சத்ருவா இருக்கோ அதை பார்த்து நீங்க சொல்ல போறீங்க. வசனம் சொல்லுது, கடைசி சத்துரு மரணம். கடைசி சத்துரு மரணமா? அந்த மரணத்தை கூட கர்த்தர் என்ன பண்றாருன்னா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், அதையும் ஆதாயமாக்கிட்டார். சாவு கூட நமக்கு ஆதாயம் தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களாம் செத்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. இவங்க எல்லாம் செத்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மிஷினரிகள் செத்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆமா. அதனால சத்துருவை பார்த்து சொல்ல போறோம். உன் சத்துரு எங்க இருக்கிறானோ பார்த்து சொல்லுங்க. தேடி கண்டுபிடிச்சிங்களா? சத்துரு எங்க இருக்காங்க கண்டுபிடிச்சவங்க மட்டும் கை தூக்குங்க. அப்ப உங்களுக்கு எல்லாம் சத்துருவே இல்லையா? இல்ல பாஸ்டர், ஆண்டவர் சொல்லிட்டார் சத்துருவை சிநேகிக்கணும்ட்டார். சத்துருன்னா யார் நினைக்கிறீங்க? சாத்தான் கிடையாது. நமக்கு எதிராய் போராடுகிறவர்கள், நம்ம முன்னேறக்கூடாது என்று நினைக்கிறவர்கள், நாம் நல்லா இருக்க கூடாது என்று நினைக்கிறவர்கள். சம்பவம் என்ன தெரியுமா? எங்க வீட்டுல எங்க அப்பாவுக்கு ஒரு நிலம் வந்தது. அது என்னவோ தெரியல, அந்த நிலத்தை எங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கிறதுனால விக்கிறவங்க சொல்லிட்டாங்க, இதை நீங்களே வாங்கிக்கங்க, உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க. எவ்வளவு விலை? 200 ரூபா. எவ்வளவு? 200 ரூபா. சொன்னானே, ரகசியமா வந்து சொல்லிருக்க கூடாது எங்க அப்பாண்ட. எங்க அம்மாவுண்டாவது சொல்லியிருக்கலாம். அவங்க நண்பர்கள் இருக்கிற இடத்துல சொல்லிட்டார். வச்சாங்க பாருங்க. இவரு வாங்கினா காசு கொடுத்து வாங்க போறார். 200 ரூபா கொடுத்து நிலத்தை வாங்க போறார். இத கேள்விப்பட்டவங்க போய் சூனியம் பண்ணிட்டாங்க, இவர் வாங்க கூடாதுன்னு. இவரு வாங்க கூடாது சூனியம் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி நல்லவங்க இருக்கிற பூமியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கல, உங்க வீட்டுல கிணறுலயோ உங்க வீட்டு பழுப்புலயோ தண்ணி வந்துருச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வரலன்னு வச்சுங்களேன், அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? இப்ப சொல்லுங்க, சத்துரு இல்லைன்னு. ஏமா ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. உங்க புருஷன் வண்டியில நீங்க ஏறி உக்காந்தீங்கன்னா அந்த கண்ணு இருக்கு பாத்தீங்களா, கண்ணு உள்ள இருக்கிற கண்ணு வெளியே வந்து பார்க்கும், வெளியே வந்து பார்க்கும். உங்க புருஷ வண்டியில நீங்க உட்கார்ந்து போறது அவங்களுக்கு எரிச்சலா இருக்கும், பொறாமையா இருக்கும். ஏன்னா என் புருஷன் ஒரு நாள் கூட என்ன இப்படி கூட்டு போலையே. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு சத்துரு இல்லைன்னு? ஏமா உங்க வீட்டுல எப்பவுமே நல்லா இருக்கிறீங்களே, நல்லா இருக்கிறீங்களேன்னு உங்க வீட்டுல இருந்து சண்டையின் சத்தம் வந்துடாதா? உங்க வீட்டுல இருந்து சண்டையின் சத்தம் வந்துடாதான் சொல்லி உங்க வீட்டு சுவருக்குல சுவர்லயே காதை வச்சுக்கிட்டு இருக்கிற சத்துரு இருக்க தெரியுமா? தெரியுமா? அக்கா நல்ல குடும்பம்க்கா, நீங்க ஏங்கா உங்க வீட்டுல சண்டை? அக்கா எங்களுக்கே கஷ்டமா இருக்குங்க, அப்படி சொல்ல மாட்டாங்க. இந்த சண்டை என்னவா முடியுமோ? இது அடித்தடியா முடியுமா? இது என்னவா முடியும்னு சொல்லி அந்த கிரிக்கெட்டை விட மோசமா உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. தெரியுமா? கிரிக்கெட் ஆடுறவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு குறிப்பு, ஒன்னே ஒண்ணுதான் அவங்களுடைய இலக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. கிரிக்கெட் ஆடுறவன் அடிக்கிறோம் சரி பிடிக்கிறோம் சரி, அவங்களுடைய பார்வை எல்லாமே எதுல இருக்கும்னா பந்துல தான் இருக்கும். எதுல இருக்கும்? பந்துல தான் இருக்கும். இப்ப சொல்லுங்க, சத்துருவே எனக்கு இல்லைன்னு கை தூக்குங்க. யாராவது ஒருத்தர் கை தூக்குனீங்க, உங்க சத்துருவை நான் காட்டிடுவேன். தூக்குங்க. சத்துருவே இல்லை. இவ்வளவு சத்துருவை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிட்டீங்க?
சத்துருவை சிநேகிச்சிங்க, சத்துருக்கு நன்மையை செஞ்சீங்க, உன் சத்துருக்கு உன் ஆகாரத்தை பங்கிடுன்னு சொன்னாரே, பங்கிட்டீங்க. எவ்வளவு சத்துருக்கு தெரியுமா? ஏமா இன்னும் சொல்லட்டோமா, வெள்ளை துணியை உடுத்துறதுல சத்துருக்களுக்கு எவ்வளவு எரிச்சல் தெரியுமா? சத்துருக்களுக்கு எவ்வளவு எரிச்சல். ஒரு மனிதன் நல்லா இருந்தா மனிதர்களுக்கு பிடிக்கல. அதனால்தான் சொல்றேன், சத்துருவை பார்த்து இந்த வசனத்தை சொல்லுங்க. வசனமே எழுதப்பட்டிருக்குமானா, பைபிள்ல இந்த வார்த்தை இருக்குமானா, நமக்கு சத்துருக்கள் இல்லாம இருப்பாங்க, கட்டாயமா இருப்பாங்க. வசனத்தை சொல்லுங்க. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். அல்லேலூயா. இந்த வாரம் முழுசா இந்த 2 வசனத்தை வச்சு நீங்க ஜெபம் பண்றீங்க. சத்துரு இல்லாம நம்ம வாழணும், கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்துவாராக. நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் முழங்கால் படியிடுவோம். சத்துருவை கர்த்தர் ஜெயம் எடுப்பாராக. ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட உங்களிடத்தில் வருவேன். மகனே, மகளே, நீ யோசிக்காத, யாருமே இல்லை என்று நினைக்காத, கர்த்தர் உண்டு. உன் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்ற தகப்பன் உண்டு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. மகளே, மகனே, நீ பயப்படாதே. உன் சத்துரு உன்மேல் சந்தோஷப்பட்டா நீ ஸ்தோத்திர வேதனைப்படாதே. காலம் உண்டு, கர்த்தர் சத்துருவை ஜெயிப்பார். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. என் துக்கத்தை மாற்றுகிற இயேசு எனக்கு உண்டு. என் கண்ணீரை துடைக்கிற இயேசு எனக்கு உண்டு. என் வேதனை நீங்கி சுகமா இருக்க பண்ணுகிற இயேசு எனக்கு உண்டு. அல்லேலூயா. சொல்லுவோமா? அவரை பார்த்து சொல்லுவோமா?